Hi friends, welcome back to namvazhi channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோவக்காய் ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். 500 கிராம் கோவக்காய் எடுத்துக்கிறேன். மூணு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் மைதா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகு தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ட்ரை மேங்கோ பவுடர், பாதி லெமன் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். ஒரு டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் தயிர், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது 5 இல்லைனா 10 நிமிஷம் ஊறட்டும். 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ பொரிக்கிறதுக்காக எண்ணெயை மிதமான சூட்டில் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். மசாலால ஊற வச்ச கோவக்காயை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம். கோல்டன் கலர் ஆகுற வரைக்கும் இப்படியே பொரிச்சுக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கலர் மாறி இருக்கு. கோவக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்ல டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ மீதி இருக்கிற கோவக்காயை இதே போல போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நீங்க சீக்கிரமா ஒரு சைட் டிஷ் செய்யணும்னா இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கோவக்காய் வறுவல் தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம namvazhi சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. Thanks for watching.